விஜய் சேதுபதி சார் இன்னைக்கு எபிசோட்ல நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுல என்னெல்லாம் அவர் பேச வேண்டியது இருக்குன்றத முழுமையா அந்த வீடியோல பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க. நான் பல வாட்டி கேட்டுமே சில பேர் லைக் போடாம இருக்கீங்க, தயவு செய்து லைக்கை போட்டுருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாரத்தோட வீக்லி டாஸ்கான ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க், அதுல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒன்னா ரெண்டா மெயினா பேச வேண்டியது இருக்கு. அதுல குறிப்பா த கியூசி திவாகர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்வதி, உங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு, சார் நீங்க நியாயமா தான் பண்ணீங்களா சார், கொஞ்சம் கரெக்டா தான் பண்ணீங்களா, முதல் நாள் நியாயமா பண்ணீங்க, கரெக்டா பண்ணீங்க, ரெண்டாவது நாள் அந்த அப்கிரேட் வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஒரு ஆட்டம் ஆடினாங்க பாருங்க. இவர் என்னடான்னா ஒரு பக்கம் இவங்க பக்கமும், யார் பக்கம் திவாகர் என்னன்னா எஃப்ஜே மற்றும் சபரி பக்கமும், இந்த பக்கம் பார்வதி என்னன்னா சுபிக்ஷா மற்றும் ரம்யா பக்கமும் ஏகப்பட்ட சண்டைகள் நடந்தது. இதுல குறிப்பா திவாகர் பார்வதி சொல்றதை கேட்கலன்றதுக்காக ஒரு பக்கம் தலைக்காணி தூக்கி அடிக்கிற அளவுக்கு போயிருந்தாங்க. அதுவுமே கண்டெம்டட். அதுக்குமே ஒரு வார்னிங் கொடுக்கணும், பார்வதிக்கும் கண்டிப்பா வார்னிங் கொடுக்கணும், மாற்று கருத்து இல்ல. இன்னொருத்தர் மேல பிசிக்கலா அட்டாக் பண்ணா அதுவும் தப்பு. பார்வதிக்கு ஆல்சோ எல்லோ கார்டு கொடுத்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த ஒரு இன்சிடென்ட்டும் கொடுத்து ஆகணும். இட் இஸ் ஆல்சோ ஹைலி கண்டெம்டட். ரொம்ப ரொம்ப தப்பு. இதே அந்த இடத்துல வேற ஏதாவது பொருட்கள் எடுத்து அடிச்சிருந்தீங்கன்னா அவருக்கு என்ன ஆகுறது? ஸோ இட் இஸ் ஆல்சோ கண்டெம்டட். ரொம்ப ரொம்ப தவறான செயல், அதுக்கும் கொடுத்தாகணும். ஒன்று. அடுத்ததாக அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஃபேரா பண்ணீங்களா, ஃபேரா பண்ணலையா அப்படின்ற டிஸ்கஷன் போவோம். கண்டிப்பா உங்களுக்குள்ள டீல பேசி யாருக்கு இது பண்ணும் அது பண்ணுன்ற மாதிரி இருக்கு. வித்தின் த ரூல்ஸ் தான் இருக்கு. பட் இது பெரிய கம்ப்ளைண்டா வரும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த சப்ளையர்ஸுக்கு எதுவுமே போல. அதுக்கப்புறம் தேர்ட் டேல தான் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க சில விஷயங்கள் கேமை புரிதல் ஆரம்பிச்சாங்க. இதுல சப்ளையர்ஸும் நீங்க டீல பேசல, ஒழுங்கா பேசல, உங்களுக்காக நீங்க விளையாட மாட்டீங்களா, கேட்க மாட்டீங்களான்ற மாதிரி விஜய் சேதுபதி கேட்பதும் உண்டு, வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் ஜட்ஜஸா நீங்க ஒழுங்கா பண்ணிருக்கணும்ன்றதுக்காக ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ஜட்ஜஸ்க்கு மேல வைப்பாங்க. அவங்க நியாயமா பண்ணல, ஃபேவரிசம் பண்ணாங்க, கண்டிப்பா அந்த ஒரு டாபிக் வரும். அதுல திவாகரும் மற்றும் பார்வதியும் கம்பல்சரி மாட்ட போறாங்க அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுல சுபிக்ஷாக்கு அந்த பாஸ் செல்லுமா செல்லாவதா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு. ஏன்னா சுபிக்ஷாவோட பாஸ் பாட்டில் சரியில்லாத பாட்டில்லாம் கூட அப்ரூவ் பண்ணி சுபிக்ஷாவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக வேலை பார்த்தது திவாகர் மற்றும் பார்வதி. அதனாலதான் சுபிக்ஷா ஜெயிச்சாங்க. சோ இந்த வெற்றி தப்பு, நியாயமான வெற்றி கிடையாது. இது ஏமாத்தி ஜெயிச்சிருக்கீங்க, ஃப்ராடுத்தனம் பண்ணி ஜெயிச்சிருக்கீங்கன்ற மாதிரி இந்த வெற்றி பறிக்கப்படுகிறதுன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் வரும். அதுக்கான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இதே மாதிரி சீசன் 6ல நடந்திருக்கு. சீசன் 6ல ஒரு வாட்டி நடந்து அந்த வெற்றியை ஒரு பக்கம் தனலட்சுமி கிட்ட இருந்து அந்த வெற்றியை பறித்து விக்ரமிடம் கொடுக்கப்பட்டார் கமல்ஹாசன் சார். அதே மாதிரி இது நியாயமான வெற்றி இல்ல, ரொம்ப தப்பான வெற்றி. நியாயமான வெற்றியாளர் வந்து ஒரு பக்கம் ரம்யா ஜோ தான் அப்படின்றதுக்காக அந்த வெற்றியை பறித்து ரம்யா ஜோக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த மாதிரி விஜிஎஸ் பண்ணுவாரான்னு தெரியல. இப்படி பண்ணா ஒரு இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்டா இருக்கும். இது ஒரு பக்கம். அடுத்து எல்லோ கார்டு கேட்டகரியில பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் பார்வதிக்கும் கொடுக்கலாம் அந்த தலைக்காணி மேட்ரு. அது போன வீடியோல நான் சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். ஆதிரை, எஃப்ஜே, ஆதிரியோட ஆட்டிடியூட், அதுக்கப்புறம் அந்த பாட்டில் அடிச்சது, அதுக்கப்புறம் காலை மூஞ்சில் எடுத்துன்னு வந்து இந்த கேட்டகரியில எஃப்ஜேவோட மார்க்கிங் பிஹேவியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும். எஃப்ஜேக்குமே 2, பார்வதி அந்த தலைகாணி மேட்ரு, இந்த 3 பேருக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். கொடுக்குறாரோ இல்லை எச்சரிக்கையாவது விடணும் அப்படின்றத பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்வதி விசஸ் வியானா, வீட்டோட வேலைகளை செய்ய மாட்டீங்களா, சூப்பர் டீலக்ஸோட ஒர்க்கை பார்க்கலன்ற மாதிரி சூப்பர் டீலக்ஸ் சைட்ல இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் பார்வதி மேலேயும் வியானா மேலேயும் வரும். சார் நீங்க சொல்லியிருந்தீங்க வேலை பார்க்கணும்ட்டு, நாங்க சொல்ற வேலைகளை பார்க்காம எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள் சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த சொல்லி இப்படியே பண்ணிருக்காங்க, இந்த மாதிரிலாம் இது பண்ணிருக்காங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கு இவங்க தரப்பு கேட்டோன்னே இவங்க சைட்ல எப்படி டிபேட் பண்ண போறாங்க, பார்வதி சைட்லயும் வியானா சைட்லயும் எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க, அதுக்கான சொல்யூஷன் எப்படி கொடுக்க போறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் அது வந்து சாதகமா போதா பாதகமா போதான்றத வரும். ஏன்னா அவங்க இங்க ரீசனை கரெக்டா சொல்லிடணும். அந்த இடத்துல விஜே சொல்லுவார்ல, நீங்க வேலை வாங்குறது வேலை செய்யறது அவங்களோட வேலை, பட் அதற்கு இடையில் ஒரு தின் லைன் இருக்குல்ல, அந்த தின் லைன் தான். அதை வந்து வியானா தெளிவா பல இடத்துல அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பா பேசு பொருளா வரும், மாற்று கருத்து இல்லை. அடுத்ததாக பார்வதி நாட் ஒபேயிங் கேப்டன்ஸ், கேப்டன் ஒழுங்கா பிஹேவ் பண்ணல, அவங்க எல்லாத்துக்கும் சண்டை போறாங்க, எல்லாத்தையும் இது பண்றாங்கன்றதால கனி கண்டிப்பா வீக்கெண்ட்ல கொஸ்டின் எடுத்துன்னு வருவாங்க. ஏன்னா கேப்டன்சிக்காக ஒரு தனி செக்மெண்ட் இருக்கும்ல, அதுல கண்டிப்பா கனி வந்து பார்வதியை போட்டு கொடுப்பாங்க, பார்வதியும் கனியை போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல யார் பக்கம் நியாயமாகுதுன்றதை பார்ப்போம். அடுத்ததாக கனி வந்து பயஸ்டான கேப்டனா நியாயமான கேப்டனா அப்படின்ற டிபேட் வரும். கண்டிப்பா நியாயமான கேப்டன், சூப்பரான கேப்டன்ற மாதிரி விஜேஎஸ் பாராட்டு தான் தெரிவிக்க போறாரு. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏன்னா அவங்க பல இடத்துல பயஸ்டா இருந்தாங்க. ஒரு பக்கம் எஃப்ஜேவா இருக்கட்டும், ஆதிரியா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், கெமியா இருக்கட்டும், அந்த சைடு இருக்கிற நபர்களுக்கு ஒரு விதமான ஃபேவரிசம் நடந்துச்சு. இவங்க அதை தாண்டி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது. மைக்கு அதே சபரி நாய் கழிச்சது பனிஷ்மெண்ட் இல்லை, எஃப்ஜே நாய் கழிச்சது பனிஷ்மெண்ட் இல்லை. ஸோ அந்த சைட்ல கொஞ்சம் ஃபேவரிசம் நடந்தது அப்படின்றது மாற்றுக்கிறதே இல்லை. சில நேரங்களில் நல்ல முடிவுகளும் நியாயமான கருத்துக்களும்
அவங்க எடுத்தாங்க. கரெக்டா கேம் ஸ்டாப் ஆகாம கூட பாத்துக்கலாம். பட் பல இடங்களில் தவறி இருக்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணும். ஷி இஸ் ஏ பயாஸ்டு கேப்டன். ஓகே, அடுத்து ஃபைனலா எலிமினேஷன்ல மேபி ஒருவரா 2 பேரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். வைல்ட் கார்டு வர்றதால மேபி 2 பேர் எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்கு அப்படின்னும் போது ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் மக்களே. அதை தாண்டி கலையரசனோட பிஹேவியர், வேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, 18+ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, இதுவும் கண்டெம்டட். நிறைய விஷயங்கள் இப்பெல்லாம் நடந்திருக்கு, அதுவும் கேள்வி கேட்க வேண்டும். அடுத்ததாக அந்த QC டாஸ்க்கு வந்து எச்ச சாப்பாடை கலையரசனுக்கு கொடுத்த சாப்பாடு எடுத்துன்னு வந்து இவருக்கு ஃபீட் பண்ணதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய எச்ச துப்பி கொடுத்ததாக நிறைய தகவல் வருது. இது எல்லாமே கேட்க வேண்டிய இடத்தில் விஜிஎஸ் இருக்கார். இந்த வாரம் 1-2 இல்ல, ஏகப்பட்ட பிரச்சனைகள் சுத்தி 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 நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் அவர் அட்ரஸ் பண்ணா அவருக்கு நல்லதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.